இன்று காலை சமூக அக்கறை கொண்ட ஒரு கவிதை நான் எழுதியதை இப்பொழுது உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். அந்த மேடை பேச்சாளர் அமெரிக்காவையும் ஐரோப்பியத்தையும் சீனத்தையும் சினத்தோடு கண்டித்து கொண்டிருந்தார். அந்த நாடுகளெல்லாம் கார்பன் நச்சுவாயுக்களை கடுமையாய் காற்று வழியில் செலுத்தி நஞ்சாக்கி வருவதற்காக இவரது வருகை ஏற்பாட்டாளர்களின் பட்டாசு சத்தங்களின் படபடப்பையும் வேட்டு சத்தங்களின் விண்ணதிர்வையும் ரசித்து கொண்டே மேடையேறிய பின் அப்படின்னு எழுதியிருக்கேன். உண்மையில் பட்டாசு வெடிப்பது என்பது நாம் இந்த சமூகத்துக்கு செய்கிற ஒரு அநீதி, இந்த வருங்கால சந்ததிகளுக்கு ஏற்படுத்துகிற ஒரு தீங்கு, சிறு சிறு உயிரினங்களுக்கு நாம் ஏற்படுத்துகிற ஒரு பாதிப்பு. இதை தவிர நாம் எதையும் அதனால் சாதிப்பது கிடையாது. எந்த ஒரு நற்செயலும் அதனால் ஏற்படுவது கிடையாது. நமது வேண்டுகோள் அதனால் இதுதான், இந்த பூமி மேலும் மேலும் சில ஆண்டுகள் பிழைத்திருக்கட்டும். பட்டாசு வெடிப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த பூமி மேலும் மேலும் சில ஆண்டுகள் பிழைத்திருக்கட்டும். நெகிழிகள் எனப்படுகின்ற பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் உபயோகத்தை முற்றிலுமாக நிறுத்தி கொள்ளுங்கள் அல்லது முடிந்த அளவுக்கு குறைத்து கொள்ளுங்கள். இந்த பூமி மேலும் மேலும் சில ஆண்டுகள் பிழைத்திருக்கட்டும். தொழிற்சாலைகள் தங்களின் கார்பன் உமிழ்வை சட்டத்திற்கு உட்பட்ட அளவிலேயே பயன்படுத்தட்டும். ஈவன் பாரத மக்கள் மேம்பாட்டு மன்றத்துக்காக அருண்மொழி. நன்றி.